ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே 1783வது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 9ஆம் பத்து திருவல்லவாழ் எனும் மலையாள திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யக்கூடிய 7ஆம் திருமொழியினுடைய முதல் பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். இந்த பாடலில் போலி உறவினர்களை விட்டு எல்லா உறவாகவும் இருக்கும் எம்பெருமான் நிலையாக இருக்கும் திருவல்லவாளை அடைக நெஞ்சே என்று நெஞ்சுக்கு உபதேசிக்கிறார் ஆழ்வார். பாசுரத்தை பார்க்கலாம். தந்தை தாய் மக்களே சுற்றம் என்று உற்றவர் பற்றி நின்ற பந்தமார் வாழ்க்கையை நொந்து நீ பழி எனக் கருதினாயேல். தந்தை தாய் மக்களே சுற்றம் என்று உற்றவர் பற்றி நின்ற பந்தம் ஆர் வாழ்க்கையை நொந்து நீ பழியெனக் கருதினாயேல். அந்தமாய் ஆதியாய் ஆதிக்கும் ஆதியாய் ஆயனாய் மைந்தனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. அந்தமாய் ஆதியாய் ஆதிக்கும் ஆதியாய் ஆயன் ஆய மைந்தனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே என்று அழகாக சொல்லுகிறார். இந்த பாசுரத்திலே பதவரை பார்க்கலாம். நெஞ்சமே மனமே, தந்தை தாய் மக்களே சுற்றம் என்று உற்றவர் பற்றி நின்ற பந்தமார் வாழ்க்கையை நொந்து நீ பழி எனக் கருதினாயேல். தந்தை தாய் மக்கள் சுற்றம் என்பவர்களே நமக்கு வேண்டியவர்கள் என்று எண்ணிக்கொண்டு பற்றி கொண்டு வாழும் பாச பிணிப்புடைய வாழ்க்கையை நீ வெறுத்து இறைவனுக்கு அடிமையான ஆன்மாவுக்கு இப்படிப்பட்ட எண்ணம் ஏற்படுவதே தவறு என்று எண்ணினாயாகில். தந்தை தாய் மக்களே சுற்றம் என்று உற்றவர் பற்றி நின்ற பந்தமார் வாழ்க்கையை நொந்து நீ பழி என கருதினாயேல். அந்தமாய் ஆதியாய் ஆதிக்கும் ஆதியாய் ஆயனாய் மைந்தனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு. ஊழியில் ஒழுங்கும் இடமாகவும், ஊழிக்காலத்திலே பிரளய காலத்திலே ஒடுங்கும் இடமாகவும், தொடக்கத்தில் படைக்கும் காலமாகவும் ஆதியாய் அந்தமாய், ஊழிக்காலத்தில் அந்தமாய், அதற்கு பிறகு ஆதியாய் திரும்ப படைக்கும் காலத்திலே ஆதியாய், அதாவது பிரளய காலத்திலே உலகத்தில் இருக்கும் அனைத்து பொருள்களையும் எம்பெருமான் தன் வயிற்றிலே வைத்து காத்தான் அல்லவா, அது ஒடுங்கும் இடமாய். அதற்கு பிறகு அதை வெளி உலகு காண படைத்து வெளியே விடும்போது அது ஆதியாய், படைப்பு காலத்திலே தொடக்கத்தில் படைக்கும் இடமாகவும், ஆதிக்கும் ஆதியாய் காரண அவஸ்தையில் இருக்கும் சித்து அசித்து பொருள்களை நடத்துபவனாகவும், இடையே கண்ணனாய் அவதரித்தவனுமாகிய பெரு வலிமையுடைய எம்பெருமான் நிலையாக விற்றிருக்கும் திருவல்லவாளினை சொல்லுவதற்கு ஏற்ற நிலையினை அடைவாயாக. சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே என்பதுதான் இந்த பாசுரத்திற்கான பதவுரையாகும். அதாவது மனமே, தந்தை என்றும் தாய் என்றும் மக்களே என்றும் சுற்றங்கள் என்றும் மற்றும் உறவு முறையார் என்றும் பற்றி கொண்டிருக்கிற சம்சார பந்தம் வாய்ந்த வாழ்வை நீ வெறுத்து இந்த வாழ்வு பழியானது என்று நினைப்பாயாகில், பிரளயத்திலே ஊழிக்காலத்திலே முடிவுக்கு இடமாகவும், தொடக்கத்தில் உற்பத்திக்கு இடமாகவும், காரணாவஸ்தையில் உள்ள உயிர்களுக்கு தலைவனாயும் கோபாலகிருஷ்ணனாய் அவதரித்தவனுமாயுள்ள பெருமானுடைய திருவல்லவாள் என்னும் திருப்பதியை வாயால் சொல்வதுடன் வலிமையாக நெஞ்சாலும் பொருந்துவாயாக என்பதுதான் இந்த பாசுரத்தினுடைய பொருளாகும். நெஞ்சமே, சேலே கண்ணியரும் பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலாத்தாய் தந்தையும் அவரே இனி ஆவாரே என்று திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் கூறுவார். சேலே கண்ணியரும்
பெருஞ்செல்வமும் நன்மக்களும் மேலா தாய் தந்தையும் அவரே இனி ஆவார். எம்பெருமான் தான் அனைத்தும் என்று சொல்வார். அதன்படியே நமக்கு எல்லா உறவு முறையும் திருமகள் கொழுனனே என்று முழு மனதுடன் கொள்ள வேண்டியதாயிருக்க, அதற்கு மாறாக அன்னை அத்தன் என் புத்திரர் பூமி வாசவார் குழலால் என்று மயங்கி என்பது போல ஆபாச பந்துக்களிடத்தில் பற்று வைத்து இன்னமும் சம்சார பந்தத்துக்கே ஆட்பட்டிருக்கும் வாழ்வு போதும் போதும் என்று வெறுத்து ஈஸ்வர அடிமையான ஆத்மஸ்வரூபத்துக்கு ஒரு அவத்தியமும் விளையாமல் நோக்கி கொள்ள வேண்டுமானால் திருவல்லவாழ் பதியை வாயால் சொல்வதுடன் நெஞ்சாலும் இசைந்து விடுவாயாக என்கிறார் திருமங்கையாழ்வார். பந்தமார் வாழ்க்கையை நொந்து நீ பழியென கருதினாயேல் வல்லவாள் சொல்லுமாம் அருவு. சம்சார வாழ்க்கையில் பற்றுள்ளவர்கள் பகவத் விஷயத்தை பற்றுவதானது செருப்பு வைத்து திருவடி தொழுவதை போன்றதாதலால், சம்சார வாழ்க்கையில் வெறுப்புண்டானால் பகவத் விஷயத்தை பற்ற பார் என்கின்றது. சம்சார வாழ்க்கையில் வெறுப்பு உண்டாகவில்லை என்றால் இன்னமும் அந்த வன்சேற்றிலேயே அழுந்தி கிட என்று கூறுகிறார் போலவும். அதென்ன செருப்பு வைத்து திருவடி தொழுவது? ஒருவன் செருப்புடன் நடந்து கொண்டிருந்தான். கோவில் எதிர்பட உள்ளே சென்று பெருமானை தொழ விரும்பினான். செருப்புடன் கோயிலுக்குள் செல்ல முடியாது. எனவே அதனை கோபுர வாசலில் விட்டுவிட்டு பெருமான் அருகில் சென்ற போதும் அவன் நினைவெல்லாம் செருப்பின் மேலேயே இருந்தது. செருப்பை யாரேனும் திருடிச் சென்று வருவார்களோ என்ற கவலையே இவனது நெஞ்சை ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. அதே நிலையில் இருந்த இவன் விரைந்து திரும்பிவிட கருதி அர்ச்சகரை நோக்கி, சுவாமி, ஸ்ரீ சடகோபன் சடாரி சாதிக்க வேணும் என்று பிரார்த்திக்க வேண்டிய இடத்திலே சுவாமின் செருப்பு சாதிக்க வேணும் என்றானாம். அந்த கதையே இங்கே குறிக்கப்பட்டது. திருவல்லவாள் யாருடையது? எம்பெருமானுடையது. அவன் எப்படிப்பட்டவன்? அந்தமாய் ஆதியாய் ஆதிக்கும் ஆதியாய் ஆயனாய மைந்தன். ஆதிக்கும் ஆதியாய். உலகில் ஒரு காரியம் பிறக்க வேண்டுமானால் அதற்கு 3 வகையான காரணங்கள் உண்டு. 1 நிமித்த காரணம், 2 உபாதான காரணம், 3 சககாரி காரணம். ஒரு குடம், மண்குடம், குடம் தோன்ற குயவன் நிமித்த காரணம், மண் உபாதான காரணம், தடி சக்கரம், அந்த குடம் செய்வதற்கு சக்கரம் எல்லாம் இருக்கிறது அல்லவா, அவையெல்லாம் சககாரி காரணம் எனப்படும். இவை வினை முதற்காரணம் துணை காரணம் எனவும் வழங்கப்படும். இந்த 3 வகை காரணங்களும் பெருமானே ஆகின்றான் என்பது வேதாந்த கருத்தாகும். ஆகவே அவனே படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழிலுக்கும் காரணமாகிறான். சூத்தும சித்து அசித்துக்களை சரீரமாக உடைய கடவுளே உலகிற்கு காரணமாகின்றான். அந்த கடவுளே தூலமான சித்து அசித்துக்களை சரீரமாக உடையதாயிருக்கும் நிலைமையிலே காரியமாகின்றான். சூத்தும சிதசித்தை சரீரமாக உள்ள நிலைமை லயகாலம் என்றும், தூலமான சிதசித்தை சரீரமாக உள்ள நிலையை சிருஷ்டி காலம் என்றும் தத்துவ நூல்கள் கூறுகின்றன. அசத்தான பொருளுக்கு உற்பத்தி என்பது இல்லை. எப்போதும் உள்ள சத்து பொருளே முன்னைய நிலையை விட்டு வேறு நிலையை அடைவது உற்பத்தி ஆகும். இந்த உற்பத்தி நிலைமை மாறி வேறு நிலைமை அடைவதை அழித்தல், நாசம் என்றும் கூறுவார்கள். இனி உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளையினுடைய இந்த பாசுரத்திற்கான உரை. தந்தை தாய் மக்களே சுற்றம் என்று உற்றவர் பற்றி நின்ற பந்தம் ஆர் வாழ்க்கையை நொந்து நீ பழியெனக் கருதினாயேல். முதல் 2 வரிகள். தகப்பன் தாய் புதல்வர் உறவு முறையார் தொடர்புடையவர்கள் என்று இவ்வாறு நம்மை பற்றி கொண்டு நிற்கின்ற பற்றோடு கூடிய வாழ்க்கையை மாதா பிதா பிராதா, தாய் தந்தை உடன் பிறந்தவன் என்கின்றபடியே அவன் எல்லாவித உறவினராயும் இருக்க, காரணம் பற்றி அமைந்த உறவினரை காரணம் பற்றாத உறவாகிய எம்பெருமானாக நினைத்து வாழும் கட்டுண்ட வாழ்க்கையை வெறுத்து எம்பெருமானுடைய அடிமையாயிருக்கும் இந்த ஆன்மாவுக்கு இது தீங்கு விளைவிப்பது என்று மனத்திலே கொண்டாயானால்
அந்தமாய் ஆதியாய் ஆதிக்கும் ஆதியாய் ஆயனாய மைந்தனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே. எல்லாம் அழியக்கூடிய ஊழியின் இறுதியில் இவை ஒடுங்கும் இடமாய் அந்தமாய், படைப்பு காலம் வந்தபோது படைக்கும் இடமாய் ஆதியாய், காரண நிலையில் இருக்கும் அறிவுடைய உயிர் பொருள் அறிவில் பொருள் அனைத்தையும் நடத்துபவனாய், காரிய நிலையில் இருக்கும் உலகத்து உயிர் பொருள்களுக்கிடையே கண்ணனாய் வந்து அவதரித்தவன் ஆயனாய நிலையாக உகந்தருளி இருக்கும் அவன். அப்படி அவதரித்தவன் கண்ணனாய் அவதரித்த எம்பெருமான் நிலையாக உகந்தருளி இருக்கும் திருத்தலமாகிய திருவல்லவாளை வாயாலே புகழ்ந்து பாடும்படி நெஞ்சாலே நினைத்தலை செய் மனமே என்கிறார் ஆழ்வார். தத்துவார்த்தமான ஒரு பாசுரம், அற்புதமான செய்தி. உலகத்திற்கு முக்கியமான நாம் இந்த சம்சார வாழ்க்கையிலே உழன்று கொண்டிருக்கிறோம் அல்லவா, இந்த பந்தம் பாசம் என்று இவற்றையெல்லாம் விட்டு எம்பெருமானையே பற்றினால் உய்வோம் என்பதுதான், உய்ய வேண்டும் என்பதுதான். தனது நெஞ்சுக்கே உபதேசம் செய்வது போல அனைவருக்கும் உபதேசம் செய்கிறார் திருமங்கை ஆழ்வார். மீண்டும் ஒருவரை பாசுரத்தை அன்வயிக்கலாம். தந்தை தாய் மக்களே சுற்றம் என்று உற்றவர் பற்றி நின்ற பந்தமார் வாழ்க்கையை நொந்து நீ பழியெனக் கருதினாயேல் அந்தமாய் ஆதியாய் ஆதிக்கும் ஆதியாய் ஆயனாய மைந்தனார் வல்லவாள் சொல்லுமா வல்லையாய் மருவு நெஞ்சே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருவல்லவாள் எம்பெருமான் திருவாள் மார்பன் ஸ்ரீவல்லவன் கோலப்பிரான் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி திருமங்கை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பரமகாருணிகர் வியாக்கியான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.